கர்நாடகத்தில் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சிக்கிறது. அதில் வலியுறுத்தி நேற்றைக்கு பார்லிமெண்ட்டில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி அந்த கோரிக்கையை எழுப்புறாரு. கோரிக்கையை எழுப்பும்போது மேகதாட்டு அணை கட்டும்போது எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக எழுந்து யாருக்கிட்டையும் அனுமதி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படி என்று சொல்லுகிறார். உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரியில் அனுமதி வாங்கி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அரசாணையே இருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த கர்நாடகத்துக்காருங்கிறதுனால இங்கே பிஜேபியும் காங்கிரஸும் வெவ்வேறாக இருந்தாலும் கர்நாடக மேகதாட்டு அணைக்கு மட்டும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அணையை கட்டி தீர்வோம் என்று சொல்வது ஏற்புடையதில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இதை அமைச்சர் அந்த கோரிக்கையை வாபஸ் வாங்கவில்லை என்றால் பாவரும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவிந்தராஜ், தஞ்சாவூர் மாவட்ட விவசாய சங்க தலைவர், டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர். தமிழக கரும்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக அறிஞர் சக்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் வாக்குறுதிப்படி முதல்வர் அறிவிச்சிருக்கிறார்கள் கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி. அதில் சிறு குறு விவசாயிகள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நிபந்தனை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயினா எல்லாரும் விவசாயி, அதனால் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல் தேர்தல் வாக்குறுதிப்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும் அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை உடனடியாக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்க வேண்டும். ஆனால் கர்நாடகத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதை முயற்சிக்கிறது கர்நாடக அரசு. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதே போல் நீர்வளத்துறை அமைச்சர் நேற்றுக்கு ஒரு உத்தரவு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் எந்த மாநிலத்தோட அனுமதி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. அந்த அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்றமே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி அனைத்து மாநிலங்களில் உத்தரவு பெற்று தான் நீங்கள் மேகதாட்டு அணை கட்டணும்னு சொல்லி அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் மூடிவிட்டு இரு துருவங்களாக இருந்தாலும் கர்நாடகங்கிறதுனால ஒன்று சேர்ந்து பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து கர்நாடகத்தில் மேகதாட்டு அணை கட்டுறதுங்கிறது ஏற்படுவதில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி மேகதாட்டு அணை கட்டினால் பெரிய கடுமையான ஒரு மாபெரும் போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் டெல்டா மாவட்டத்தை வறட்சி போட்ட மாவட்டங்களாக அறிவித்து ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்க வேண்டும். அதே போல் சம்பாவிற்கு விவசாயிகள் சம்பாவிற்கு ஒரு கால் தண்ணி வந்தால் கூட அந்த விவசாயிகளுக்கு சாகுபடி செலவு செய்ய பணம் இல்லாத காரணத்தால் முன்னேற்பு மானியமாக விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே போல் இன்னைக்கு இந்த தேர்தல் வரும் இந்த நிதிநிலை அறிக்கையில் கரும்புக்கு விலை அறிவிச்சாங்கன்னு தான் கரும்புக்கு விலைன்னு அறிவிக்க முடியாது, சிறப்பு ஊக்கத்தொகைன்னு தான் அறிவிக்க முடியும். அந்த சிறப்பு ஊக்கத்தொகையில் கடந்த ஆட்சி காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே அரசாணை விட்டு எங்களுக்கு அக்டோபர்லேயே எங்களுக்கு தீபாவளிக்குள்ளே அந்த பணம் கிடச்சிச்சு. ஆனால் அதே போல் இந்த அரசும் எங்களுக்கு உடனடியாக இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகை அறிவிக்கின்ற அந்த சிறப்பு ஊக்கத்தொகையை உடனடியாக அரசாணை வெளியிட்டு அக்டோபரிலே கடந்த ஆட்சியில் வழங்கினது போல் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கரும்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு நிபந்தனை வைக்காதே கூட்டுறவு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய். விவசாயிகளை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, கூட்டுறவு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய். தமிழக குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபாயும், டன் ஒன்றுக்கு 4,500. தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய். நிபந்தனை வைக்காதே விவசாயிகளுக்கு நிபந்தனை வைக்காதே, ரத்து செய். கூட்டுறவு கடன் முழுவதையும் ரத்து செய். ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே. பார்க்காதே சிறு குறு விவசாயிகள் பார்க்காதே. அறிவித்துடு கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய அறிவித்துடு. தமிழக அரசு விவசாயிகளை ஏமாற்றாதே. தள்ளுபடி செய். குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபாய் அறிவித்துடு. கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் அறிவித்துடு. வருகின்ற நிதிநிலை அறிக்கையை அறிவித்துடு. ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே. வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே. நிபந்தனை வைக்காதே. கண்டிக்கிறோம். தமிழக அரசை கண்டிக்கிறோம்.